I am K.M. Balasubramani, retired station manager from Chennai Central. 37 வருடம் சர்வீஸ் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு நிலைய மேலாளர். இன்று காலை கடலூரில் நடந்த லெவல் கிராசிங் ஆக்சிடென்ட்டை பற்றி நான் சில உண்மையான நிகழ்வுள்ள செய்திகளை நான் கூற விருப்பப்படுகின்றேன். லெவல் கிராசிங் கேட் எதற்காக போடப்பட்டது என்றால், ரயில் லெவலும் ரோட் லெவலும் ஒரே லெவலாக வருகின்ற இடத்தில் ஆக்சிடென்ட் நடைபெறாமல் இருப்பதற்குத்தான் லெவல் கிராசிங் என்ற நிலை கொண்டு வந்துள்ளது. இப்படி இந்த லெவல் கிராசிங்கை ஏற்படுத்தும் பொழுது அதில் 3 விதமான லெவல் கிராசிங்ஸ் உள்ளது. 1 இன்டர்லாக்டு லெவல் கிராசிங், 2 அன்இன்டர்லாக்டு லெவல் கிராசிங், 3 அன்மேன்டு லெவல் கிராசிங். இன்டர்லாக்டு லெவல் கிராசிங் என்பது ஃபுல் ப்ரூஃப் சேஃப்டி சிஸ்டம். அதாவது கேட்டை மூடுவதற்கும் கேட்டை திறப்பதற்கும் ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் லிங்க் செய்யப்பட்டுள்ளது. அதாவது கேட் சிக்னல், பாயிண்ட், இன்டர்லாக்கிங் கேட் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு இன்டர்லாக்கிங் கேட்டை வண்டி கடக்கும் பொழுது கேட்டை சாதாரணமாக திறக்க முடியாது. அந்த வண்டி சென்ற பின்புத்தான் அந்த இன்டர்லாக்டு கேட்டை திறக்க முடியும். அதே போல ஒரு கேட்டை மூடிய பிறகு திடீரென்று திறக்க வாய்ப்பு கிடையாது. எந்த வண்டிக்காக அந்த கேட் பூட்டப்பட்டதோ அந்த கேட் பிறகு எப்போது திறக்கப்படும் என்றால் அந்த குறிப்பிட்ட வண்டி பாஸ் பண்ண பிறகு அது திறக்கப்படும். ஸோ இப்படிப்பட்ட லெவல் கிராசிங் கேட்டுக்கு முக்கியமானவை ட்ராக் சர்க்யூட்டிங் தேவைப்படுகின்றது. அதாவது என்டையர் ரயில்வே ட்ராக் டு பி ட்ராக் சர்க்யூட்டட். அந்த ட்ராக்டை பேட்டரி சிஸ்டம் கொடுத்து சர்க்யூட் பண்ணால தான் இன்டர்லாக்கிங் செட்டப் பண்ண முடியும். அதே மாதிரி ரிலேஸ் எல்லாம் செட்டப் பண்ண முடியும். அன்இன்டர்லாக்டு கேட் என்பது இந்த ஃபுல் ப்ரூஃப் சேஃப்டி சிஸ்டம் கிடையாது. பிறகு எவ்வாறு வண்டி கேட்டை மூடி ட்ரெயின் பாசிங் டியூட்டிஸ் நடக்கப்படுகின்றது என்றால், ஒரு வண்டி வருவதற்கு முன் நிலைய மேலாளர், ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட கேட் கீப்பரை கூப்பிட்டு இந்த வண்டி இந்த சமயம் பாஸாக உள்ளது, கேட்டை மூடிக்கொள் என்று அவர் உத்தரவு பிறப்பிப்பார். உடனே கேட் கீப்பர் அவருடைய விவரத்தை அவருடைய கேட் லாட்ஜில் உள்ள ஒரு ரெஜிஸ்டரில் குறித்துக் கொள்வார். அதற்கு அத்தாரிட்டியாக அவர் ஒரு பிரைவேட் நம்பர் கொடுப்பார். அந்த பிரைவேட் நம்பர் கொடுப்பதற்கு ஸ்டேஷன் மாஸ்டர் திருப்பி ஒரு அக்னாலஜ்மெண்ட் பிரைவேட் நம்பர் கொடுப்பார். இதுதான் அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தையினுடைய அத்தாரிட்டி. அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் அவருடைய ரெஜிஸ்டர் ஆபீஸில் உள்ளதில் குறிப்பிடுவார். கேட் கீப்பர் தன்னுடைய கேட் ஒரு அன்இன்டர்லாக்டுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓட சொல்ற பிறகு ட்ரெயின் வருவதற்கு முன் எக்காரணத்தை முன்னிட்டு கேட் கீப்பர் திறக்கக்கூடும். அப்படி திறக்க வேண்டும் என்றால் ஸ்டேஷன் மாஸ்டருடைய அனுமதி பெற வேண்டும். இந்த கடலூர் லெவல் கிராசிங் ஆக்சிடென்ட்டை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் மூடிய கேட்டை ஏன் திறந்தார் என்றால் பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். வேன் டிரைவர் அவரிடம் சென்று பிள்ளைகள் ஸ்கூலுக்கு நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். பூட்டின கேட்டை அவர் திறந்து பூட்டின கேட்டை திறந்து இந்த வேன் பாஸ் பண்ணுறதுக்கு உள்ள இந்த வண்டி நெருங்கி கொண்டது. இட் இஸ் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. ஸோ முழு காரணம் பூட்டிய கேட்டை எக்காரணத்தை கொண்டும் கேட் கீப்பர் திறக்கக்கூடும். இந்த நிலையில் கேட் கீப்பர் செய்தது முதல் தவறு. அப்படி செய்தால் இப்படிப்பட்ட விபரீதம், விபத்து நடக்கும். மூன்றாவதாக, கேட் கீப்பரும் கேட்டை மூடின பிறகுதான் PNI ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டும். அவர் வண்டி ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வருகிறது என்று கூறிய உடனே PN கொடுக்க கூடாது. அவர் கேட்டை பூட்டி வந்த பிறகு மறுபடியும் SMஐ கூப்பிட்டு
பிறகுதான் பிஎன்ஐ கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பிஎன் கொடுத்துவிட்டு சில நேரத்தில் கேட்டை மூட முடியாது. அதனால் கேட்டை மூடிய பிறகுதான் பிஎன்ஐ கொடுக்க வேண்டும். இதை ஸ்டேஷன் மாஸ்டரும் உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவது அன்மேன் லெவல் கிராசிங். அன்மேன் லெவல் கிராசிங் சொல்றது ஆள் இல்லாத லெவல் கிராசிங். ஆள் இல்லாத லெவல் கிராசிங் எங்கே டிராபிக் மிகவும் குறைவாக இருக்கின்றதோ பொதுமக்களுடைய நன்மை கருதி அதை விட்டு வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்தியன் ரயில்வே அன்மேன் லெவல் கிராஸை சிறிது சிறிதாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த அன்மேன் லெவல் கிராசிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஸ்டாப், அப்சர்வ், ப்ரொசீட். நில், கவனி, புறப்படு. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு வண்டியை நிறுத்தி ட்ராக் பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்து வண்டி இல்லை என்று தெரிந்த பிறகே வண்டியை மறுபடியும் இயக்கி அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ண வேண்டும். இதுதான் அன்மேன்டு லெவல் கிராசிங் கடைபிடிக்க வேண்டிய சில குறிகள். இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து தவிர்க்கக்கூடிய விபத்து. காரணம் என்னவென்றால் பூட்டின கேட்டை கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டருடைய அனுமதி பெறாமல் அவர் திறந்து அந்த வண்டியை விட்டுள்ளார். இடைவெளி நேரம் மிகவும் குறுகியதாய் உள்ளதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது என நான் என்னுடைய 37 வருட அனுபவத்தில் பாதுகாப்பு கருதி நான் இதை கூறுகின்றேன்.